பிரைஸ் தி லார்ட். பிரியமான தேவ ஜனமே, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்மளுக்கு நிறைய மன வாஞ்சை, மன விருப்பம், அதாவது ஆசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்மை பத்தி, நம்ம பிள்ளைகளை பத்தி, நம்ம சொந்த பந்தம் பத்தி, வேலையை பத்தி, ஊழியத்துல எல்லாம் நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி we have lot of plans. நிறைய திட்டங்கள் வைத்திருப்போம். என் பிள்ளைங்களாம் நல்லா படிக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலங்கள் இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கணும், என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், பாதுகாப்பா இருக்கணும், பிள்ளைகளுடைய கரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என் குடும்பம் ஒரு சமாதானமா இருக்கணும், என்னுடைய சத்துருக்கள் முன்பாக என் தலையை உயர்த்தணும், எனக்கு விரோதமாக யார் எது செஞ்சாலும் அது எதுவும் என்னை என்ன பண்ணக்கூடாது, அணுகக்கூடாது. நான் ஆண்டவருடைய ஊழியத்துல உண்மை உத்தவமா ஊழியம் செய்யணும், ஊழியத்துல கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், ஊழியத்துல வல்லமையாய் ஆண்டவரை எடுத்து பயன்படுத்தணும். நான் வேலை செய்யற இடத்துல எல்லாம் கர்த்தர் எனக்கு மனுஷனங்களை தயவு கொடுக்கணும், என்னுடைய வருமானத்தை கர்த்தர் பெருக்கணும், எனக்கு ஆண்டவர் நல்ல ஆயுசு நாட்களை கொடுக்கணும், நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், என் கடன் பிரச்சனைகளாம் தீந்துடணும், ஒரு வீடு வாங்கணும், கர்த்தர் நான் ஜெபிக்கிற எல்லா ஜெபத்துக்கும் எனக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மன வாஞ்சை, நம்மளுடைய ஆசை அப்படின்னு என்னன்னு கேட்டா நான் ஸ்டாப்பா ஒரு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். ஆனா என்னுடைய மன வாஞ்சையை யார் நிறைவேற்றுவா? நான் சில திட்டங்கள் வச்சிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் நான் சில யோசனை, இதெல்லாம் யார் கவனிப்பா? நம்ம சில காரியங்களை நம்ம பேசணும், நம்ம வீட்டுல பிள்ளைகளே கவனிக்க மாட்டாங்க, நம்ம மேல் அதிகாரிகள் கவனிக்க மாட்டாங்க, நம்மளுக்கு கீழே வேலை செய்யறவங்க அவங்களும் நம்ம ஏதாவது இப்படிலாம் செஞ்சா நல்லா இருக்கும்னு there are lot of people who never responds இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன சொல்ல வரோம்னு கூட சொல்ல விட மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பேசும் வேதம் சங்கீதம் 20:5 என்ன சொல்றது, எடுத்து வாசிச்சு பாருங்க. கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உண்மையான வார்த்தை. ஆண்டவர் நம்முடைய மன வாஞ்சைகளால் நிறைவேற்ற நம்ம என்ன பேசுறோம், நம்ம என்ன ஆலோசனை பண்ணி வச்சிருக்கோம், என்ன பிளான் பண்ணிருக்கிறோம், அது எல்லாம் அந்த பிளான்ஸ் எல்லாம் ஆண்டவர் கூர்ந்து கவனிப்பாராம். அதை கவனித்து அதை அங்கீகரித்து நம்முடைய மன வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு நிறைவேற்றுவாராம். பிரியமான தேவ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. நீங்க பேசுறது, நீங்க ஆலோசனை பண்ணி வைத்திருக்கிறது, நீங்க பிளான் பண்ணி வைத்திருக்கிறது, நீங்க ஜெபமா எழுதி வச்சிருக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் அவற்றை கவனித்து அவைகளை எல்லாம் அந்த மன வாஞ்ச, என் மன ஆசை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, என் மன விருப்பம் ஏக்கோன்றோம், அதெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி வைப்பார் என்று இன்னைக்கு கர்த்தர் உங்களோட கூட பேசுகிறார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.